வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றிவிட்டார். தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. மக்களின் நலத்திட்டங்களே முக்கியம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேட்டி. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் 2021 தேர்தலில் என்ஆருக்கு 12,000 ஓட்டுகள் கிடைத்தது. ஆனால் 2026இல் 10,020 ஓட்டுகள் தான் பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 2,100 ஓட்டுகள் குறைந்தது. தட்டாஞ்சாவடி தொகுதி நண்பர்கள் சிலர் என்னிடம் கூறும்பொழுது, உங்கள் புண்ணியத்தில் எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு ரூபாய் 6,500 கிடைத்தது. நீங்கள் இங்கு போட்டியிட வராவிட்டால் கிடைத்திருக்காது என்றனர். தட்டாஞ்சாவடி மக்கள் தோற்கடித்து விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாக தேர்தலுக்கு காசே தராதவர் இந்த முறை தந்துள்ளார். எனது கணிப்பு, இந்த தேர்தலில் என்ஆர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மட்டும் ரூபாய் 20 கோடி செலவு செய்திருப்பார். ஆனாலும் அவர் வாங்கியது 10,000 ஓட்டுகள் தான். எதிர்ப்பு ஓட்டுகள் 12,500. சதவீத அடிப்படையில் அவர் பெற்றது 42%. எதிர்ப்பு ஓட்டு 58% ஆகும். அதாவது அவர் பெற்ற ஓட்டை விட எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகம். வெற்றி பெற்றவுடன் தொகுதிக்கு வரமாட்டார். தேர்தலின் போது தட்டாஞ்சாவடி எனது தாய் வீடு என்று சொல்லிவிட்டு சேகரித்தார். ஆனால் தற்போது தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு மங்களம் தொகுதிக்கு சென்று விட்டார். இதனால் தட்டாஞ்சாவடி மக்கள் என்ஆர் மீது கோபமாக உள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிலையான மக்கள் பிரதிநிதி இல்லை. ஒரு முறை காங்கிரஸ் ஆதரவால் திமுகவில் நின்று வெற்றி பெற்ற வெங்கடேசன் ஓடிவிட்டார். அசோக் ஆனந்தும் இல்லை. தற்போது வெற்றி பெற்ற ரங்கசாமியும் ராஜினாமா செய்துவிட்டார். நாளைக்கு யார் வருவார் என்பது தெரியவில்லை. இதனால் அனாதை தொகுதியை போல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய தட்டாஞ்சாவடி தொகுதியை என்ஆர் மாற்றிவிட்டார். அதுபோல் அசோக் ஆனந்த் இல்லாவிட்டால் என்ஆர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருக்க மாட்டார். தேர்தலில் பெற்ற வெற்றி என்ஆருடையது இல்லை, அசோக் ஆனந்த் வெற்றி. வெற்றியை கொடுத்த மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டார். வேலை செய்த அசோக் ஆனந்திற்கும் துரோகம் செய்துவிட்டார். என்ஆருக்கு உண்மையாகவே நன்றி உணர்வு இருந்தால் அவரை தேர்தலில் வெற்றி பெற வைத்த அசோக் ஆனந்திற்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்க வேண்டும். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் என்றும் அசோக் ஆனந்தை என்றும் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் மானத்தை காப்பாற்றிய அசோக் ஆனந்திற்கு அமைச்சர் பதவி தரவில்லை. பணம் கொடுத்த மல்லாடிக்கு தான் அமைச்சர் பதவி தந்துள்ளார். மேலும் இடைத்தேர்தல் வேட்பாளராக அசோக் ஆனந்த் நிறுத்தப்படுவாரா என்பதும் கேள்விக்குறிதான். மக்களையும் தனக்கு வேலை செய்தவனையும் சாதி ஜனத்தையும் ஏமாற்றியுள்ளார். தட்டாஞ்சாவடியில் காங்கிரஸ் இந்த முறை பெற்ற ஓட்டுகள் அனைத்தும் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடையது. ஏனென்றால் கூட்டணியில் இருந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் வேலை செய்யவில்லை. இவைகளை காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆதாயமும் பார்க்காமல் மக்கள் அளித்த ஓட்டுகள் வருகின்ற இடைத்தேர்தலில் 8,000 ஓட்டுகள் பெற்றாலே காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும். எனவே சோர்வு அடையாமல் காங்கிரசார் வேலை செய்ய வேண்டும். இடைத்தேர்தல் வெற்றி காங்கிரஸ் கட்சியினுடையதுதான். இந்த தொகுதியை காங்கிரஸ் தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று அவர் பேசினார். மக்களுக்கு நலத்திட்டங்களே முக்கியம் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேட்டியில் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டு வரும் தாமதம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். அவர் கூறுகையில், அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். மக்களின் நலனுக்காக அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணம் என்று யாரேனும் கருதினால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன் என்றார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் சென்டாக் மூலம் கல்வி பயிலும் மாணவர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக, நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்தேன்.
மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே எனது முதன்மை குறிக்கோள் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்தார். இல்லைங்க, அப்படின்னு நான் வெளியில கேள்விப்படுறதுதான். ஏன்னா இப்போ பத்திரிகை ஊடகமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை கேள்வியாகட்டும். இல்லை என்னாலும் இல்லை, இது எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி 50 நாள் ஆக்கியிருக்காங்களே, அதனால அப்போ நான் இல்லை, அப்படி இல்லாத போதும் தாமதமாக இருக்குன்னா எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கூட்டணிக்குள்ளே வந்ததே அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்ம மக்களுக்கு சீக்கிரமாக சேவை செய்யணும், அடுத்த டெவலப்மெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணுங்கிறத நோக்கத்தில் தான் வந்திருக்கும். அது தாமதப்படுறது எனக்கு சரியாக படும். ஆமாம், என்னால் முடிஞ்ச விஷயம் நான் என்னால் அதான் சட்டமன்ற உறுப்பினர் என்னால் என்ன முடியுமோ, என்னோட தகுதிக்கு மீறி என்ன முடியுமோ நான் அதை செய்ய ரெடியாக இருக்கோம். பணிகளையும் நாங்கள் தொடங்கிட்டோம். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் இன்று தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியிலிருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமை குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் ஜிபிஎஸ் கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பெர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாளம் அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினர். கல்வி மற்றும் கல்லூரி பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பாதுகாப்பு சோதனை இங்கே நடைபெறும். ஸோ மொத்தமாக இந்த பாதுகாப்பு சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேராமீட்டர்ஸ் நாங்கள் செக் பண்ணுறோம். நம்ம போக்குவரத்து துறை செக் பண்ண இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேருந்துலையும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி இருக்கா, அதுக்கான ஜிபிஎஸ் கருவி பொறுத்து இருக்கா, இல்லை சிசிடிவி கேமரா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, எமர்ஜென்சிஸ் விண்டோஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸோ பேருந்துகளில் கதவுகள் மூடுறதுக்கான சரியான வசதிகள் இருக்கா, இதே மாதிரிக்கான அனைத்து சோதனைகளும், மற்றபடி அவனுடைய ஸ்பீட் கவர்னன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, இது எல்லாத்தையுமே நான் இந்த சோதனை முகாமில் செக் பண்ணுறோம். ஸோ பெருமளவில் பல்வி கல்லூரி வாகனங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வாகனமாவது இந்த சோதனையில் ஃபெயில் ஆனால் ஸோ அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அவங்கள அது அனைத்து இதையும் சரி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளுடைய மாணவர்களை ஏற்றுக்கிறதுக்கான அனுமதி வழங்கும். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த கன்னியா சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கமாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்.
வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் 52ஆம் ஆண்டு 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் முத்துப்பல்லக்கு திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய 52ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி முத்துப்பல்லக்கில் மின்விளக்கு சிவ அலங்காரத்துடனும் வான வேடிக்கையுடனும் திரு வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதனை ஆன்மீக பக்த கோடிகளும் சமுதாய பெருமக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் முத்துப்பல்லக்கு உற்சவத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன், புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்காரம் உரிமையாளர்கள் நலசங்கம் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்ற வில்லியனூர் கோட்டைமேடு டாக்டர் குமார் குழுவினரின் சிறப்பு நாதஸ்வரம், தவில், இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முத்து பல்லக்கு விழா குழுவினர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தேர ஜான் அவர்களுக்கு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமான பணி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆய்வாளர் தேர ஜான் தனது நீண்டகால காவல் பணியை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார். இதனை முன்னிட்டு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைவர் தலைமையில் பணி பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு தேர ஜான் அவர்களின் நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க காவல் பணியை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக காவல்துறையில் மக்கள் நலன் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு நினைவு கூறப்பட்டது. கடைசியாக சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றி வந்த தேரஜான் அந்த பிரிவினரிடையே மிகுந்த மரியாதையையும் பாசமும் பெற்ற அதிகாரியாக திகழ்ந்துள்ளார். இதன் வெளிப்பாடாக பணி ஓய்வு பெற்ற அவருக்கு சக காவலர்கள் உணர்ச்சி பூர்வமான பிரியாவிடை அளித்தனர். குறிப்பாக சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரி தேரஜான் அவர்களை தோளில் தூக்கி வைத்து காவல்துறை தலைமை அலுவலக வாயில் வரை அழைத்து வந்து பின்னர் காரில் ஏற்றி மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்த சம்பவம் அங்கு இருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிகழ்வில் ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேர ஜான் அவர்களின் ஓய்வு வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், மணிகண்டன், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, கார்த்தி, ஹரிஷ், முத்து, சதீஷ், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்மின் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகள் அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வடமங்கலத்தில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி வடமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி புதுவை மாநில பிரதேச அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மாணவி காயத்ரி 500க்கு 495 மதிப்பெண்களும் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி சாதனா 500க்கு 487 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தையும், மாணவி யுவஸ்ரீ 500க்கு 486 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய மாணவர்கள் 41 பேரும் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து 21 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 17 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பாடவாரியாக 90 மதிப்பெண்களுக்கு மேல் தமிழில் 11 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 10 மாணவர்களும், கணிதத்தில் 7 மாணவர்களும், அறிவியலில் 13 மாணவர்களும், சமூக அறிவியலில் 11 மாணவர்களும் பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், மாநில கல்வித்துறை அதிகாரிகளுக்கும், பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி மாநில சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு பொருளாளரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளருமான டாக்டர் சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு அமைதியாக நடைபெற்றது. புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில் காலியாக உள்ள 26 இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் ஒரு காட்சிக்கூடம் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் 27 பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை எழுத்துத் தேர்வு இன்று புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த 59 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. ஒரு பணியிடத்திற்கு 803 பேர் என்ற விகிதத்தில் மொத்தம் 21,688 தேர்வர்கள் தேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி பகுதியில் தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 44 மையங்களிலும், காரைக்காலில் 9 மையங்களிலும், மாகேவில் 2 மையங்களிலும், ஏனாமில் 5 மையங்களிலும் தேர்வு நடைபெற்றது. காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற்ற தேர்விற்காக தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். தேர்வர்களின் அடையாள சான்றுகள் மற்றும் கைவிரல் ரேகைகள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மொபைல் போன்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் முறைகேடுகளை தடுக்க ஜாமர் கருவிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. தேர்வு எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்று நிறைவடைந்ததாக தேர்வு அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்வு முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 40வது வருட பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலில் 40வது வருட பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தாயாருடன் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் முக்கிய வீதிகளின் வழியாக வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த திருத்தேரோட்டத்தில் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டில் குடிநீர் பிரச்சனையை போக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் காலை முதல் குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான தண்ணீர், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் முக்கிய செய்திகள். தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றிவிட்டார். தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. மக்களின் நலத்திட்டங்களே முக்கியம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது.